வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஹெல்தியான சக்கரவள்ளி கிழங்கு சூப். இப்ப வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண பூண்டு, வெங்காயத்தாலோட வேர்பகுதியில் இருக்கிற வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துறேன். அடுத்ததா முட்டைகோஸ், காளான், உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எந்த காய்கறியை வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா சக்கரவள்ளி கிழங்க மெல்லிசா சீவி சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்தாலோட மேல் பகுதி. சூப்பில் இதை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். காய்கறி எல்லாத்தையுமே லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இது பெரி பெரி மசாலா. இந்த மசாலா நல்ல காரசாரமாக இருக்குங்கிறதுனால ஒரு பாக்கெட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நூடுல்ஸ் மசாலா இல்லைனா பாஸ்தா மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்க்கறதுனால சூப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா வேணான்னு நினைக்கிறவங்க மிளகு சீரகத்தை பொடிச்சு போட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறி வெந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சி திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பெரி பெரி மசாலாவிலேயே காரம், உப்பு எல்லாமே இருக்கும். அதனால் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சூப்பில் பிளாக் சால்ட்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வந்ததும் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். பரிமாறும்போது மிளகுத்தூள் சேர்த்து பரிமாறுங்க. இப்போ ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.